16ஆம் தேதி 8ஆம் மாசம் 1994ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தில உலகிலேயே முதல் பெண் கடற்கரும்புலி, அதாவது தண்ணீருக்கு கீழால குண்ட கொண்டு போய் கப்பலை தகர்த்த வரலாற்றை எழுதிய அங்கேயக்கண்ணி. விடுதலை புலிகள் தமிழீழத்தினுடைய கரையோரத்துக்கும் தமிழகத்துக்குமான கடல் பயணத்தை மேற்கொள்வதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் காங்கேசன் துறைமுகத்தில தரித்து நின்ற கட்டள கண்காணிப்பு கப்பல். அப்ப இந்த கண்காணிப்பு கப்பல் தான் அதாவது முழுமையான தகவல்களை வழங்கி கொண்டிருக்குது. இந்த வளங்களை அடுத்து இந்த வளங்களை இதுல டோராவுக்கு தேவையான ஆயுத தளபாடங்கள், மற்றது எரிபொருள் நிரப்புக, மற்றது தகவல்களை வழங்குறது. இந்த எல்லாத்துக்கும் மையமாக இருக்கிறது இந்த கட்டளை கண்காணிப்பு கப்பல். அப்ப இந்த கட்டளை கண்காணிப்பு கப்பலை என்று சொல்லி சொன்னால் தாக்கி அழிக்க சொல்லி. அப்ப இதை என்று சொல்லி சொன்னால் தாக்கி அழிக்கிறதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வளத்தை வச்சு கொண்டு போய் சண்டை பிடிச்சு தாக்கி அழிக்க முடியாது. அப்ப தலைவர் என்று சொல்லி சொன்னால் நீருக்கு கீழால சென்று தாக்குகின்ற ஒரு அணிய இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தில ஒரு தீர்க்க தரிசனத்தோட 1985ஆம் ஆண்டை உருவாக்கினவர். அப்ப தமிழ்நாட்டில கோல்டன் பீச் என்ற அந்த கடற்கரையில கர்னல் சங்கரண்ணைய பொறுப்பாக வச்சுக்கொண்டு 45 போராளிகளை அவருக்கு கொடுத்து அவர்களுக்கு ஊடாக அந்த பயிற்சி வழங்கப்பட்டது. அந்த பயிற்சி வழங்கி இங்கே ஒரு தாக்குதல் மேற்கொள்றதுக்காக ஒரு 86ஆம் ஆண்டு 10ஆம் மாசம் 30ஆம் தேதி ஒரு அணி வருகுது. அவ கார்நகர் கடற்படை தளத்துக்குள்ள புகுந்து அப்ப ரோந்து பணியில ஈடுபடுறது சவட்டன். 86ஆம் ஆண்டுல சவட்டன் தான், 1-2 தான் டோராக்கள், மற்ற எல்லாம் சவட்டன் தான். அவ இந்த சவட்டன் படகுகளை தாக்கி அளிக்கிறதுக்காக பிரின்சிலியும் சுலோயனும் செல்வா என்று சொல்லி 3 நீரடி நீச்சல் கரம்புலிகள் கார்நகர் துறைமுகத்துக்குள்ள போகினார். அவ கார்நகர் துறைமுகத்துக்குள்ள போன இடத்துல அதை ஸ்ரீலங்கா கடற்படை கண்டுபிடிச்சு நீரடி குண்டுகளை போடுறதுக்கு ஊடாக சுலோயனும் பிரின்சிலியும் வீரஜாவை தழுவி கொள்ளுகினம், செல்வா தப்பிக்கொள்றார். அப்ப இதோட என்று சொல்லி சொன்னால் இந்த 86ஆம் ஆண்டு தலைவரனுடைய அந்த எண்ணம் நிறைவேற்ற முடியாமல் போகுது. அப்ப பிற்பாடு தலைவர் 1994ஆம் ஆண்டு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி இந்த ஏற்கனவே 45 பேருக்குள்ள பயிற்சி எடுத்த தளபதி கங்கேயமரனை பொறுப்பாக நியமிச்சு ஒரு அணிய கொடுத்து மகளிர் மகனர் என்று சொல்லி ஒரு அணிய கொடுத்து அவர்களுக்கு நீரடி நீச்சல் பயிற்சி கொடுக்கப்படுது. அந்த நீரடி நீச்சல் பயிற்சியில ஆண்களுக்கு எந்த விதத்திலையும் பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல என்றதை அங்கேயக்கண்ணியும் செய்து காட்டுறார். அதாவது 18 மணித்தியாலம் தொடர்ச்சியாக நீந்தி ஒரு 36 கிலோமீட்டர் 18 மணித்தியாலம் தொடர்ச்சியாக நீந்தி ஒரு சாதனை அதாவது நீரில ஒரு சாதனை படைக்கணும்ன்றதுக்காக அந்த கடுமையான பயிற்சியை மேற்கொள்றார். கிட்டத்தட்ட 50 கிலோ எடையுள்ள குண்டத்தான் தன்னுடைய உடலோட சுமந்து கொண்டு சென்றவர். அவ இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் தலைவர் பேரன் தவறாமல் பயிற்சிகளை பார்த்து எப்படியாவது இந்த கட்டளை கண்காணிப்பு கப்பலை தகர்த்து விட வேணுமென்றதுல நேரடியாக இறங்கி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப தலைவருடைய திட்டத்துக்கு அமைவாக 16ஆம் தேதி 8ஆம் மாசம் 16ஆம் தேதி 94ஆம் ஆண்டு இந்த கட்டளை கண்காணிப்பு கப்பலை தகர்க்கிறதுக்காக மாதகள் திருவடி நிலை என்ற இடத்துல இருந்து இந்த அங்கேயக்கண்ணியும் இன்னொரு நீரடி நீச்சல் கரும்பொலியும் மற்றது இன்னும் 2 போராளிகளாக ஒரு டிங்கி படகுல போகிறார். டிங்கி படகுல போய் காங்கேசந்துறைக்கு முன்னுக்கு, அதாவது மாதகளுக்கும் காங்கேசந்துறைக்கும் இடப்பட்ட பகுதியில அந்த டிங்கி படகை கைய விட்டு போட்டு இவர்கள் எல்லாரும் நீந்தி கொண்டு போய் என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் இந்த கட்டளை கண்காணிப்பு கப்பல்ல குண்ட கொண்டு போய் பொறுத்துறது. அதே நேரம் இன்னொரு அதாவது கட்டளை கண்காணிப்பு கப்பலுக்கு துணையாக நிக்கிற இன்னொரு இதுக்கும் பொறுத்துறது. அதை பொருத்தி போட்டு கூட போனவர் வேற. ஆனால் அங்கேயக்கண்ணி என்று சொல்லிச்சுன்னா கட்டளை கண்காணிப்பு கப்பலுக்கே தன்னுடைய சேர்த்தே அந்த கப்பலை தகர்த்து விட்டார். அப்ப என்னென்று சொல்லி சொன்னால் இதோட கட்டளை கண்காணிப்பு கப்பலினுடைய சரித்திரமும் முடிச்சு அப்படியே தீப்பிடிச்சு
அப்படியே வெடிச்சு சிதறும். அப்போ உண்மையில தண்ணீருக்கு கீழால, அதாவது கடல்ல தண்ணீருக்கு கீழால போய் தன்னோட வெடிகுண்ட சுமந்து சென்று கப்பலை தகர்த்தது என்று சொல்லி சொன்னால் அது உலகத்திலேயே தமிழீழ விடுதலை போராட்டத்தில முதலாக அங்கே கண்ணிதான் அந்த வரலாற்றை எழுதினது. அப்ப உண்மையில அங்கே கண்ணியினுடைய அந்த வரலாறு தமிழீழ விடுதலை போராட்டத்தில பெண்களினுடைய அதி உச்ச தியாகத்தை வெளிப்படுத்திய முதலாவது தாக்குதல்.